ஸோ நம்மளோட பயணத்தை குச்சி இல்லாமல் தான் ஆரம்பிக்க போகிறோம். ஓடுதல செம்ம கூட்டம், தண்ணிக்கு டிமாண்டு. ஐயா அந்த வழியில கடையில ஓடணும் ஐயா. இன்னைக்கு போன மாதிரி தான். வியூவை போடுறாம வெறித்தனமா இருக்கு. அட இந்த இடத்துக்கு இங்க பார்த்துல அந்த நிலா தான் தல ஹைப்பே. ஒட்டன்சித்தரோட ஜீவ சமாதி ப்ரோ. ஈசா அது வந்து உண்மையான சிவன் கோயில் கிடையாது. தென்கைவாம் என்று அழைக்கப்படுகிற வேலையங்கிரி தான் உண்மையான சிவன் மேல அவ்வளவு பக்தியா, அவ்வளவு பேர் இருக்கா. தெய்வத்தை கண்ணால பாத்திருக்கே நீ? வேண்டிய வரத்தை என் அப்பன் ஈசனிடம் கேள். கேட்டதை கொடுக்கும் தன்மை ஒருவனுக்கே உண்டு. கைலாயத்துக்கு போக முடியாத மக்கள் தென்கையிலன்னு அழைக்கப்படுகிற வெள்ளையங்கிரிக்கு கூட்டமாக வருஷம் போயிட்டு இருக்காங்க. அந்த கூட்டத்தில் இந்த வருஷம் நானும் ஒருத்தனாக இருந்தேன். ஸோ நானும் போயிருக்கேன். ஸோ அந்த பயணத்தில் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணது, ஸோ அப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ண எல்லா விஷயங்களையும் A to Z. அங்கே நான் பார்த்த சில விஷயங்கள், அதிசயங்கள், அதை விட மோசமான விஷயம் என்னென்னா அங்கே நான் பட்ட கஷ்டங்கள், கதறல்கள், துக்கங்கள், துயரங்கள், அது எல்லாமே இந்த பதிவில் இருக்குது. கொஞ்சம் நஞ்சம் இல்லை, வச்சு அடின்னு அடிச்சிட்டாங்க மகளே. கொஞ்சம் சரியான கூட்டம். நான் ஜாலியாக போயிட்டு ஜாலியாக வரலாம் நினச்சா அங்கே இருக்க கூட்டத்திலே அடி கரும்பு சைக்கிளில் மாட்டின மாதிரி பிழிஞ்சு எடுத்துட்டாங்க. அவ்வளோ கூட்டம். ஸோ நடுராத்திரியில் மட்டும் ஏறாதீங்க. அந்த ஒரு பதிவு மட்டும் இந்த வீடியோவில் நான் சொல்லிக்கிறேன். மற்றது எல்லாமே அடுத்தடுத்த எபிசோடில் ஸோ கன்யூஸாக வருது பாருங்கள். மொத்தமாக 8 எபிசோடு வருது. நான் டோட்டலாக 2.5 மணி நேரம் 2 மணி நேரம் வந்தது. ஸோ அதை 8 பார்ட்டாக பிரித்து 8 எபிசோடாக போட்டிருக்கேன். ஸோ மார்ச் 26 உங்களுக்கு கன்யூஸாக ஒவ்வொரு நாளும் ஈவினிங் 6 மணிக்கு போடலாம். சரி ஓகே, ஈவினிங் 6 மணிக்கு. ஸோ எவ்ரிடே ஈவினிங் 6 மணிக்கு. ஏன்னா நீங்கள் ஸ்கூல் போகிற பசங்க, காலேஜ் போகிற பசங்க எல்லோரும் மார்னிங் போயிட்டு ஈவினிங் வரைக்கும் கொஞ்சம் ஃப்ரீ டைமாக இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் பாருங்கள். ஸோ அதுக்காக தான். ஸோ கொஞ்சம் நஞ்சம் இல்லை, நீங்கள் வெள்ளையங்கிரி போகிறதா இந்த வீடியோ பார்த்துட்டு ஸோ என்ன டைமிங்க்கு போகலாம், எப்போ போகலாம் அப்படின்றத நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஸோ அதை மட்டும் நான் சொல்கிறேன். மற்றது எல்லாமே அந்த சுச்சுவேஷன், கிளைமேட் எப்படி இருக்குன்றத நான் வீடியோவில் போங்க. பட் என்ன டைமிங்கில் போகலாம், எப்போ போகலான்றதை நான் சொல்லிடுறேன். ஸோ தயவுசெய்து நைட் டைமில் மட்டும் ஏறிடாதீங்க. நான் அடித்து சொல்கிறேன், அனுபவத்தில் சொல்கிறேன், கஷ்டப்பட்டு சொல்கிறேன், புரிஞ்சு சொல்கிறேன். தயவுசெய்து நைட்டில் ஏறிடாதீங்க. நீங்கள் நினைக்கிறதா எல்லாம் நினைப்பாங்க. அடிக்கிற வெயிலில் கூட தாங்கிடலாம், ஆனால் அந்த கூட்டத்தை மட்டும் தாங்கவே முடியாது. அனுபவத்தில் சொல்கிறேன். ஸோ நீங்கள் மலை ஏறுறத கஷ்டம் நினச்சிங்கன்னா அது கிடையாது கஷ்டம். அந்த கூட்டத்தில் அவங்க சமாளித்து ஏறுறது தான் மிகப்பெரிய கஷ்டமே. ஸோ அதனால் நான் சொல்ல ஒரு விஷயம் என்னென்னா, தயவுசெய்து நீங்கள் போகிறதா இருந்தால் நைட்டு கிளம்பாதீங்க, பகலில் மட்டும் கிளம்புங்க. ஸோ கரெக்டாக நீங்கள் ஒரு இயர்லி மார்னிங் இல்லை வேணாம், அவ்வளோலாம் வேணாம், மதிய நேரத்தில் கிளம்புங்க. நீங்கள் வெயில் டைமில் போகிறது பெட்டர். வெயில் தாங்கிடலாம், வைட்டமின் C தான், அது உடம்புக்கு நல்லது. ஸோ நைட்டு போகாதீங்க. அனுபவத்தில் சொல்கிறேன், தயவுசெய்து போகாதீங்க. இல்லை எனக்கு மட்டும்தான் இப்படி ஆச்சா, இல்லை நான் போன அன்னைக்கு மட்டும்தான் இப்படி ஆச்சா அப்படின்னு தெரில. ஸோ போனவங்க கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். ஸோ போகாதவங்க அடுத்த எபிசோடு வருது, அதை பார்த்து என்ன எப்படி கிளைமேட் எப்படி இருக்குது, அங்கே கூட்டம் எப்படி இருக்குது, சுச்சுவேஷன் எப்படி இருக்குது, சூழ்நிலை எப்படி இருக்குது, ஸோ அப்படின்றத பார்த்து அதுக்கப்புறம் போங்க. ஸோ 26ஆம் தேதியிலேருந்து மறுபடியும் சொல்கிறேன், மார்ச் 26ஆம் தேதி எபிசோடு வர ஆரம்பிச்சிடும். டெய்லி ஒரு எபிசோடு ஈவினிங் டைம் 6 மணிக்கு வந்துடும். ஸோ பாருங்கள், நெக்ஸ்ட் பார்ட்டில் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதோட இந்த பதிவை முடிவு பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸ் ஃப்ரீயாக தான் இருக்குது, அதில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ வீடியோ மட்டும்தான். அதாவது இந்த மாதிரி வீடியோ வரப்போகுதுன்னு சொல்கிறதுக்கு தான் ஒரு வீடியோ போட்டேன். ஸோ அதனால தான் சொல்கிறேன். இனிமேல் நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். எவ்ரிடே டெய்லி ஒரு வீடியோ எங்கிட்டாவது எப்படியாவது இருந்து அடிச்சு பிடிச்சி தட்டி ஏதாவது ஒரு கண்டென்ட்டாவது எடுத்து போட்டுருவேன். ஸோ நான் நோட்டிஃபிகேஷன் பண்ணுவீங்க. சரி ஓகே, டைம் ஆச்சு. இதோட உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் SK. டாடா, பை, see you.